கொங்கு மண்டலம் படியளந்து உண்ணும் வைரன்குளம் ஸ்ரீ ஆனூர் அம்மன் வைரகுல அறக்கட்டளை ஆனூர் கரூர் வழங்கும் அருள்மிகு ஸ்ரீ கணபதி ஸ்ரீ ஆனூர் அம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேரடி ஒளிபரப்பு. இந்நேரடி ஒளிபரப்பை வழங்குவோர் கொங்கு மண்டலம் படியளந்து உண்ணும் வைரன்குளம் ஸ்ரீ ஆனூர் அம்மன் வைரகுல அறக்கட்டளை ஆனூர் கரூர். படியளந்து உண்ணும் பைரன்குளம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் தும்பிவாடி கிராமம் ஆனூர் அருள்மிகு ஸ்ரீ ஆனூரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலே நாம் அருமை நேயர்களே இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது காணுகிற இந்த அருமையான காட்சி அங்கே திருக்கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான நிகழ்வுகளை நாம் இப்பொழுது திரையிலே காணுகிறோம். இறையருட்செல்வர்களே, ஆன்மீக சான்றோர்களே, எல்லாம் வல்ல அருட்சக்தியான அன்னையானவள் உலக உயிர்களை காத்து ரட்சிக்கும் ஜெகன் மாதாவாய் ஜகத் காரணியாய் விளங்குகிறாள். நாயகி, நான்முகி, நாராயணி, பஞ்சசாயகி, சாம்பவி, சாமளை, மாலினி, சூலினி, மாதங்கி, பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, உயர் சண்டி, காளி, கலா வைரவி, மண்டலி என நான் மறை சேர்ந்து செப்பும் திருநாமங்களை உடையவளாய் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மேய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி வந்தே சரணம் புகும் அடியார்களை ஆதரிக்கும் அன்னையாய் வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம் தந்து நிற்கும் தனிப்பெரும் தன்மையளாய் பிறை முடித்த ஐயன் திருமனையாளாகி ஆதிகாலத்தில் கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு மேற்கிலும் அமராவதி நதிக்கு வடக்கிலும் தும்பிவாடி கிராமத்தில் ஆனூர் திவ்ய திருத்தலத்தில் நம் பைரன் குல மக்கள் குலம் தழைக்க இயல்பான கருணையினால் 8 திருக்கரங்களுடன் அழகிய திருவுருவ திருமேனி தாங்கி ஆதி முதன்மை குல தெய்வமாக அவதரித்த ஸ்ரீ ஆனூர் அம்மன் திருவருளால் நிகழ்பெறுகிற இந்த திருக்குட முழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிலே நாம் அனைவரும் அவள் அருளை வேண்டி நிற்கிறோம். ஆனூர் கோவில்கள் என்று ஆனூரம்மன் கோவில், கருப்பணசாமி கோவில், முனியப்பன் கோவில், வீரநாராயண பெருமாள் கோவில், பசுபதீஸ்வரன் கோவில், ஜெயங்கொண்டம்மன் கோவில் என்றெல்லாம் பல கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் ஆதி கோயிலாக இங்கே இருந்து உலகமெங்கும் சென்று வாழ்கிற தமிழ்கூறு நல்லுலக பெருமக்கள் அத்துணை பேரும் ஆரூர் அம்மனை வணங்கி வழிபடுவதற்காக இந்த திருவிழாவிலே இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நெஞ்சங்களிலே நிறைந்து நிற்பது இப்பொழுது ஆனூர் அம்மனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கிற அந்த ஒரே எண்ணம் தான். அவர்கள் வேற்றுமைகளை மறந்தவர்களாக ஒற்றுமை உணர்வோடு உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணம் படைத்தவர், இல்லாதவர் என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே நம் தெய்வம் என்கிற அந்த ஒப்புயர்வற்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே இங்கே அன்னையை தரிசிக்க, அம்மனை தரிசிக்க வந்து காத்திருக்கிறார்கள். காளியை பற்றி பாரதி பாடுவான். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்களன்றி இல்லை.
இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம் ஆதிசக்தி தாயே அருள் புரிந்து காப்பாய் எங்கள் மக்களையெல்லாம் என்று அவன் வேண்டுவான். அன்னைதானே உலகத்திற்கெல்லாம் அருள் புரிந்து காப்பவள் தாய். நம்மையெல்லாம் காத்து நம்முடைய துன்பங்களை துடைத்து எரிபவள் தாய். நம்முடைய குறைகளை மன்னித்து குணங்களை போற்றி நம்மை வாழ்விப்பவள் அன்னை என்றால் அந்த அன்னைக்காக இன்றைக்கு நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். மக்கள் வெள்ளத்தை நான் பார்த்து மகிழ்கிறேன். ஆலயத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு சாட்சியாக நிற்கின்றன. தீரன் சின்னமலை என்கிற அந்த ஒப்புயர்வற்ற அந்த ஒரு வீரன், அவனுடைய மூதாதையர்கள் அனைவரும் வழிபட்ட திருத்தலத்தமாக இந்த ஆனூர் திகழ்கிறது என்றால், அன்றைக்கு வெள்ளையர்கள் அவனிடத்திலே சொன்னார்கள், எங்களுக்கு அடங்குகிறேன் என்று சொல், உன்னையும் உன் தம்பிகளையும் உயிரோடு விட்டு வருகிறோம். இந்த கொங்கு நாட்டை நீயே ஆண்டுகொள், இன்னும் பொன்னும் பொருளும் ஏராளமாக தருகிறோம். உன் கஜானாவை நிரப்பிக் கொள்ளலாம், உயர் பதவிகளை அடையலாம். அதற்கு பதிலாக ஒரு சிறிய தொகையை கப்பமாக கட்டு, அது போதும் என்று அவனிடத்திலே சொன்னான் வெள்ளைக்கார துரை மேஜர் ஹாரிஸ். அதோ பெரியோர்களே, திரளாக நாம் பார்க்கிற திரையிலே பார்க்கிற மக்கள் வெள்ளம் சொல்லுகிற அந்த சாட்சி எது என்றால், அன்றைக்கு மேஜர் ஹாரிஸ் தீரன் சின்னமலையை பார்த்து அந்த வார்த்தைகளை சொன்ன உடனேயே கைகால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையிலும் சங்ககிரி கோட்டை முன் துப்பாக்கி முனைக்கு தன் நெஞ்சை தூக்கி காட்டியபடி மாவீரன் கொங்கு நாட்டு கோமான் தீரன் சின்னமலை இப்படித்தான் பேசினான். பேடிகளா, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இந்த கொங்கு மண் எங்கள் நிலம், சங்ககிரியும் எங்கள் மலையே. பசி என்று வந்தீர்கள், சோறு கொடுத்தோம், படுக்க இடம் கொடுத்தோம், இப்போது வீடே எங்களது என்கிறீர்களே. இப்படிப்பட்ட கேவலமான வெள்ளையருக்கா நான் அடங்கி போவேன்? மோதிப்பார், வெள்ளை நரிகள் இனியும் எங்கள் ஊருக்குள் வந்தால் தோலை உரித்து விடுவோம் என்று சின்னமலை முழங்கியது சங்ககிரி கோட்டை முழுதும் எதிரொலித்தது. இப்படி வீரம் செறிந்த மண்ணாக, அந்த வீரம் செறிந்த மண்ணை காத்த அன்னைக்குத்தான் இன்றைக்கு நாம் குடமுழுக்கு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். திரளாக குவிந்திருக்கிற இங்க மக்கள் நமக்கு சொல்லுகிற அந்த அருமையான செய்தியும் இதுதான். எங்கள் மனதிலே வேற்றுமைகளை களைந்து பக்தி என்கிற அந்த ஒரே ஒரு உணர்வால் நாங்கள் உந்தப்பட்டு இங்கே திருக்கோவில் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். இனி எங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை என்று மக்கள் அனைவரும் ஒரே குரலில் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வர்ணனையை தொடர்ந்து அருமை சகோதரி மகேஸ்வரி சர்க்குரு அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். காலை வணக்கம் நண்பர்களே. பின்னொரு ராவினிலே கரும்பெண்மை அழகொன்று வந்தது கண்ணு முன்பு. கண்ணி வடிவம் என்றே களிகண்டு சற்றே அருகிற் சென்று பார்க்கையில், அன்னை வடிவமடா இவள் ஆதிபரா சக்தியடா, இவள் இன்னருள் வேண்டுமடா, பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போமடா. செல்வங்கள் பொங்கி வரும், நல்ல தெல்லறிவை இது நலம் பல சார்ந்திடும், அல்லும் பகலும் இங்கே இவை அத்தனை கோடி பொருளினுள்ளே நின்று வில்லை அசைப்பவளை, வேலை செய்யும் வினைச்சியை, தொல்லை தவிர்ப்பவளை நித்தம் தோத்திரம் பாடி தொழுதிடுவோமடா என்று பாரதி பாடியது போன்றே தாய் தெய்வ வழிபாடு நமது தமிழ் மண்ணில் மிக பழங்காலம் தொட்டே பின்பற்றப்பட்டு வருகின்றது. தீவினைகளிலிருந்து காத்து வீர உணர்வினை ஊட்டவும் அன்னை வழிபாட்டினை நமது முன்னோர்கள் மேற்கொண்டனர். கொங்கு நாடு காலத்தாலும் பண்பாட்டாலும் முன்னின்றது. உயரிய நாகரீகம் கற்றுத்தந்தவர்கள் இவர்கள். தங்களது செயல்களை எல்லாம் இறை வழிபாட்டினை முன்னிறுத்தி மேற்கொள்ளும் தன்மையினர். அழகாக மக்கள் நின்று கொண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றனர். கும்பாபிஷேகம் என்பதை பொறுத்தவரையில் இதை பார்க்கின்ற அத்துணை பேருமே புண்ணியம் பெற்றவர்கள். அழுக்கை அகற்றும் புனித பொருட்கள் இரண்டு, ஒன்று நீர், மற்றொன்று நெருப்பு. அதற்கு இணங்க நீர் அழுக்கை அகற்றும், நெருப்போ அழுக்கை பொசுக்கும். திருவெம்பாவையில் மணிவாசக பெருமான் அழகாக சொல்லுவார், நெருப்பான சிவனை நோக்கி எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கும் மடு என்று. இதோ இப்பொழுது அற்புதமாக பூர்ணாகுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது முடிந்து பக்தர்கள் அனைவரும் இந்த கும்பத்தை எடுத்து இறைவனை சாத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்ற வேளை இது. இப்பொழுது இந்த வர்ணனையை திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தொடர்வார். நன்றி ஐயா, நன்றி அம்மா.
எல்லாம் வல்ல அம்பிகை ஆனூர் அம்மனுடைய ஆலயம் புகழ் செறிந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு 7 என்று பாடல் பெற்ற 7 திருத்தலங்களில் ஆதி கருவூர் என்று அருளாளர்களால் வர்ணிக்கப்பட்ட கருவூர் மாநகரத்தின் மேற்கே ஆன்பொருணை நதிக்கரையின் பக்கவாட்டில் அகண்டு விரிந்த இந்த வனப்பகுதியில் அமைந்திருக்கின்றது. நண்பர்களே, நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற காட்சி, நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த இடம் சற்று காலத்திற்கு முன்பு வரை மிகவும் அடர்ந்த காட்டுப்பகுதியாக, வனப்பகுதியாக இருந்து இந்த இடத்திலே எளிய நிலையிலே இருந்த அம்பிகையினுடைய ஆலயம் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் சொன்னதைப் போல மாவீரன் தீரன் சின்னமலை உள்ளிட்ட மிகப்பெரிய கொங்கு நாட்டு அருள் வள்ளல்கள் வந்து வெளிப்பட்ட அற்புத திருத்தலமாக இதோ நாம் கண்டுகொண்டிருக்கின்ற காட்சி. இந்த ஆனூரம்மன் திருக்கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற இந்த திருக்கோயிலுடைய உபகோயிலாக விளங்கி கொண்டிருக்கின்ற அருள் தரும் வீரநாராயண பெருமாள் திருக்கோயிலுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காட்சிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ் என்றால் நிலம், நே என்றால் நலம். நிலத்திற்கு நலம் செய்பவன் கண்ணன், ஆழி மழைக்கண்ணன். கண்ணன் இந்த பகுதியில் இருக்கிற வேளாள பெருமக்களுக்கு அவர்களது உயிர் நாடியாக விளங்குகின்ற உயிர் தொழிலை தானே ஒரு உழவனாக இருந்து இந்த மக்களை காத்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இணங்க அந்த கண்ணன் இங்கே வீரநாராயண பெருமாள் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஆலயத்தை இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும், இந்த மரபை சார்ந்த அத்தனை பெருமக்களும், இந்த வழிவழியை சார்ந்த அத்தனை பெருமக்களும் இங்கே புதுக்கி அற்புதமான முறையிலே ஆலயம் அமைத்து அந்த ஆழி மழைக்கண்ணனுக்கு அங்கே எழுப்பப்பட்டிருக்கின்ற விண்ணுயர்ந்த அந்த கோபுரத்திலே சம்பிரோச்சனம் நம்முடைய பட்டாச்சாரிய பெருமக்கள் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வைத்தான் நீங்கள் இப்பொழுது கண்ணுற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்பர் பெருமக்களே, இந்த திருக்கோயிலுடைய உபகோயிலாக விளங்குகின்ற வீரநாராயண பெருமாள் திருக்கோயிலில் கண்ணன் உழவனாக இருந்து வேளாண்மை தொழில் செய்கிற மக்களை காத்து வருகிறான் என்பதற்கு அங்கே எழுந்தருளி பரம், யூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்கிற 5 நிலைகளில் அங்கே இருந்து அருளி செய்கிற நிலையிலே இங்கே அன்பர்களுக்காக இறங்கி இங்கே வீரநாராயண பெருமாள் என்கிற திருநாமத்தோடு அதோ அங்கே பாருங்கள், அங்கே மேலே இருக்கின்ற அந்த புனித கலசங்களுக்கு நம்முடைய பட்டாச்சாரிய பெருமக்கள் சம்பிரோச்சனம் என்று சொல்லக்கூடிய புனித நீர் தெளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். விவசாயிகளுடைய நிலத்தை காக்கிற அந்த கண்ணபெருமான் இதோ இங்கே வீரநாராயண பெருமாள் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி புதிய திருக்கோயிலில் எழுந்தருளுகின்ற அந்த அற்புத காட்சி. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆற்றேறி ஊழி முதல்வன் உருவம் போல் வீகரித்து ஆழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சாரங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று வில்லிபுத்தூரில் சூடி கொடுத்த சுடற்குடியால் பாடியதற்கு ஒப்ப உழவர் பெருமக்கள் அந்த கண்ணனை நோக்கி எங்களுக்கு மழை தாராய், எங்களுக்கு மழை தாராய், அன்பு மழை தாராய், அருள்மழை தாராய் என்று விழிநீர் வெளியே வர இறைவனை நோக்கி தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அற்புத காட்சி வீரநாராயண பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மகா சம்பிரோச்சன நிகழ்ச்சியை அன்பர்கள் எல்லோரும் கண்ணுற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதனை தொடர்ந்து ஆனூரம்மனுடைய திருக்கோயில் குடநீராட்டு விழா நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பர் பெருமக்களே, ஆன்பொருணை நதி என்று வர்ணிக்கப்படுகின்ற கொங்கு நாட்டின் ஜீவநதியாக விளங்குகின்ற அமராவதி நதிக்கரையில் கரூருக்கு மேற்கிலே கோவை செல்லும் சாலைக்கு தெற்கிலே அற்புதமாக அமைந்திருக்கின்ற ஆனூர் என்கிற இந்த அற்புதமான ஊரில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆனூர் அம்மனுடைய ஆலயத்தின் உபகோயிலாய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள் தரும் வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் சம்பிரோச்சன நிகழ்வுகளை நீங்கள் எல்லோரும் இப்பொழுது கண்ணுற்று இருக்கின்றீர்கள். நம்முடைய பட்டாச்சாரிய பெருமக்கள் திருக்கோயில் கோபுரத்தின் மேலே இருக்கின்ற கலசங்களுக்கு அங்கே புனித நீரை அபிடேகித்து எல்லோருக்கும் அந்த அருளொளியை காட்டுகிற காட்சியினை எல்லோரும் கண்ணுற்று இருக்கிறீர்கள். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கருவூரில் இருந்து சென்னை தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களுக்கு, உங்கள் விழிகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நேர்முக வர்ணனையை ஐயா திரு
ஜோதி ராமகிருஷ்ணா அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவார். இந்திய திருநாட்டில் மொத்தம் உள்ள 51 சக்தி பீடங்களில் தமிழகத்தில் மட்டும் 16 சக்தி பீடங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் சக்தியின் அம்சமான காளியே. துர்க்கையின் சக்தி ரூபமே காளி. இவள் சிவனின் மனைவி. அரக்கர்களை அழித்து ஒழிப்பதற்காகவே இவள் பார்வதி தேவியின் சக்தி பாகமாக உருவாக்கப்பட்டவள். தமிழ்நாட்டில் கொங்கு நாடு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதி, அதிலே அமைந்திருக்கிற இந்த திருக்கோவில், கொங்கு என்ற சொல்லுக்கு பூந்தாது, தேன், மணம், பொன் என்று பல பொருள் கூறுவர். இவற்றில் இப்பொழுது நாம் காணுகிற காட்சி திரையிலே மக்கள் அத்தனை பேரும் குழுமி அவர்கள் மனதிலே அவர்கள் அத்தனை பேரும் காத்து நிற்கிறார்கள். அந்த கும்பாபிஷேக காட்சியை பார்ப்பதற்காக விமானம் ஸ்ரீ வீர மகா சம்ரோக்ஷணம் நடைபெறுகிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அத்தனை பேருக்கும் அந்த பிரசாதமாக வழங்கப்படுகிற, அதை அவர்கள் ஆவலோடு பெறுகிற அந்த திருக்காட்சியை பார்க்கிறோம். மக்கள் அத்தனை பேரும் மனமகிழ்ந்து அதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வு முழுவதும் நாங்கள் இதற்காகத்தானே காத்திருந்தோம் என்று கைகூப்பி தொழுகிற அத்தனை பேரும், பெரியவர் அங்கே இருகரத்தால் தலைக்கு மேலே கரம் உயர்த்தியவர் கூப்பி வணங்கி தொழுது நிற்கிற அந்த காட்சி மக்கள் அனைவரும் உலகெங்கும் வாழ வேண்டும் நன்றாக என்பதற்காக அவர் இறைவனை வேண்டுகிறார் போலவே நமக்கு தோன்றுகிறது. ஆம், கொங்கு என்ற சொல்லுக்கு பூந்தாது, தேன், மணம், பொன் என்று பல பொருள்கள் கூறுவர். இவற்றில் பொன் என்ற பொருளிலேயே அந்த கொங்கு நாடு பெயர் பெற்றிருக்கிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் சமணர்கள் கொங்கு நாடு வந்ததை பொன்னாட தேசம் வந்ததாக கூறியுள்ளனர். மிக அருமையாக சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் பல பாடல்களில் இதனுடைய அருமையை நாம் பார்க்கிறோம். கொங்கு புறம் பெற்ற கொற்ற வேந்தே என்று புறநானூறு 373வது பாடல் நமக்கு காட்டுகிறது. கொற்றச் சோழர் கொங்கர் பணியர் என்று நற்றிணை, ஒளிரு வாழ் கொங்கர் என்று குறுந்தொகை, ஆகெழு கொங்கர் நாடு என்று 10 கொங்கர் படுமணி ஆயம் நீர்க்கு நிமிர்ந்து செல்லும் சேதா என்று அகநானூறு என்று பல பாடல்கள் சங்க இலக்கியத்திலே நமக்கு இங்கே காட்டுகின்றன. அந்த காட்சிகளை மக்கள் அத்தனை பேரும் இந்த அருமையான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சாரிய பெருமக்கள் பக்தி வயப்பட்டு அவர்கள் அந்த ஆயத்தத்தோடு நிற்கிறார்கள். இன்னும் ஒரு சில வினாடிகளிலே இந்த திருக்குட நீர்முழுக்கு விழாவினை நிகழ்த்த இருக்கிற பெரியோர்களையும் சான்றோர்களையும் வழிபாட்டிற்குரிய ஆச்சாரிய பெருமக்களையும் உலகெங்கிலும் இருந்து இங்கே வந்து குழுமி இந்த காட்சியை காண்பதற்காக அவர்களுடைய கார்களிலும் மற்றும் இன்ன பிற வாகனங்களிலும் வந்து திரளாக கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களையும் நாம் இங்கே காணுகிறோம். குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள், வயதான பெரியவர்கள் என்று அத்துணை பேரும் அந்த ஒரு நொடிக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ணார காண விரும்புகிற காட்சி இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நிகழ்ந்தேற இருக்கிற இப்பொழுது தீபாராதனை காட்டப்பெறுகிறது. தெய்வத்தை தீபத்தால் வழிபடுகிற இந்த காட்சி தீப ஜோதியாக இறைவன் நமக்கு காட்சி அளிக்கிறான். அவன் மனதிலே இருக்கிற குற்றங்களை எல்லாம் பொசுக்கி நம்முடைய மனதை இறைவனோடு ஒன்றுவிக்கிற அந்த ஆற்றல் 5 பஞ்சபூதங்களிலும் ஜோதி என்றும் சுடர் என்றும் அருட்சுடர் என்றும் நாம் வழங்குகிற ஜோதிக்கே உண்டு என்பதனால் அந்த ஜோதி வழிபாட்டை நாம் அங்கே கண்டோம். இப்பொழுது அந்த கும்பம் இங்கே ஆச்சாரியர் தலைமையிலே வைக்கப்பட்டு அங்கே அணிவகுப்போடு அங்கே எடுத்து செல்லப்படுவதை காணுகிறோம். ஒவ்வொருடைய சிரசின் மீதும் அவர்கள் மிகுந்த பணிவோடு பக்தியோடு அந்த கும்ப நீரை அவர்கள் ஏந்தி தலையிலே வாங்கி சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆச்சாரிய பெருமானார் அவர்களை எல்லாம் நீங்கள் ஏற்றிருக்கிற புனித பணியிலே நீங்கள் உங்களை முழுவதுமாக மன, மொழி, மெய் ஆகிய எல்லாவற்றினாலும்
தூய்மை உடையவர்களாக, அன்பே நிறைந்தவர்களாக, உலக நலத்திற்காக உலகின் எந்த பகுதியில் ஒரு திருக்கோவிலே குடமுழுக்கு விழா நடைபெற்றாலும் அது உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் அத்துணை பேரும் நலம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். உலக மக்களுடைய நலத்தை எண்ணி அத்துணை பேரும் இங்கே சாதி மத இன வேறுபாடுகளை எல்லாம் கடந்து மக்கள் அத்தனை பேரும் ஒருவர்தாம். அந்த மக்களுடைய நலத்திற்காக வழிபாடு செய்யப்படுகிற தெய்வங்கள் நமக்கு அருளப்போகிற அந்த சக்தியை எல்லோருக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான திருக்குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேக விழா இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே கலந்து கொண்டு நேரிலேயே இறைவனுடைய திருவுருளை பெற இயலுகிற அந்த வாய்ப்பு அமையாவிட்டாலும் நம்முடைய அருமை பொதிகை தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த அருமையான காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற நேயர்களே, நாம் அனைவரும் அந்த பேற்றினை பெற்றவர்களாகிறோம். வர்ணனையை தொடர்ந்து அருமை சகோதரி மகேஸ்வரி சர்க்குரு அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். இறை சக்தியை கும்பத்திலே வைத்து மேலே கும்பாபிஷேகத்திற்காக அழைத்து செல்லுகின்ற உன்னத காட்சியை இங்கே காண்கின்றோம். கும்பாபிஷேகத்தின் வெற்றியை அதன் தலைமகனாக இருந்து நடத்தும் தலைவர் ஞானியர் சிவாச்சாரியார்கள் என்று சர்வ சாதக நிலை அடைந்த பெரியவர்கள் முன் நின்று நடத்த இறைவன் அவர்களின் மேல் நின்று மேலே செல்கின்ற காட்சி இது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பரபிரம்மமாயிருக்கின்ற அன்னை வடிவினை குடத்தினுள் வந்து அமர் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அன்னை சற்றே வந்து அமர்ந்திருக்கின்ற காட்சி இது. ஆங்காங்கு நிற்கின்ற பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்திலே நான் கேட்டது கிடைத்தது இதோ என்று நினைத்து மகிழ்கின்ற காட்சி. தலையிலே இறைவியை சுமந்தபடி அவர்கள் ஆஹா நாம் செய்த அற்புதம் என்று நினைத்தவாறு நடக்கின்ற காட்சி இது. தர்ப்பை எப்பொழுதுமே இறைவனை பிம்பத்திற்கு மாற்றுகின்ற சக்தி படைத்தது. தர்ப்பையும் மந்திரங்களும் தான் உலகிலேயே மிகச் சிறந்த இறைவனை கடத்தி செல்கின்ற சக்திகள் என்று சொல்லலாம். கும்பத்திலே தானியங்களும் இருக்கும். இதோ நாம் இப்பொழுது காண்கின்ற காட்சி, கும்பத்தை மேலே பார்க்கின்றோம். அந்த கும்பங்களிலே தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கும். நெல் ரிஷபத்தையும், அரிசி முருகனையும், உளுந்து அக்னியையும், கோதுமை சந்திரனையும், துவரை குபேரனையும், பயறு வர்ணனையும், எள் தேவியையும் குறிக்கும் முகத்தான் கும்பத்தில் இருக்கின்ற நவதானியங்கள் அவை. இதோ இப்பொழுது மேல வாத்தியங்கள் முழங்க கும்பத்தை அழைத்தபடி மேலே செல்வதற்காக சிவாச்சாரியார்களும் பக்தகோடி பெருமக்களும் தலைவனாக இருந்து நடத்துகின்றவரும் இதோ நடத்தி செல்கின்ற காட்சி இது. இப்பொழுது வர்ணனையை துவக்குகின்றார் திரு கிருஷ்ணன் அவர்கள். அன்புக்குரிய பெருமக்களே, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனே என்று நம்முடைய அருளாளர்கள் பாடியதற்கு ஒப்ப எல்லோருடைய விழிகளிலும் அந்த அம்பிகையினுடைய திருவருளை நினைந்து அருள் நீர் சுரந்து கண்ணீராக வருகின்ற அந்த அற்புத காட்சி இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. யாகாலயம், யோகாலயம், மூலாலயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இளங்கோயில், வேள்விச்சாலை, மூல திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளில் எழுந்தருளி நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அருளாற்றலாக இருக்கின்ற ஆனூரம்மனுடைய அந்த எழிலார்ந்த திருக்கோலம் இப்பொழுது வேள்விச்சாலையிலே திருக்குடங்களில் எழுந்தருளி இருக்கின்ற அம்மையினுடைய அந்த அருளாற்றலானது இதோ இத்தனை நாள் தவமிருந்து காடாக இருந்த பகுதியை திருத்தி, காடு திருத்தி, மேடு உயர்த்தி, மேடு பள்ளங்களை சமன் செய்து உலகினுக்கு வாரி வாரி உணவினை அளித்து இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி செய்கின்ற வேளாளர்களுடைய குலதெய்வமாக, வழிபடு தெய்வமாக, வாழ்க்கை தெய்வமாக இருக்கின்ற இதோ ஆனூர் அம்பிகை எழிலார்ந்த திருக்கோலத்திலே குடங்களை இடமாக கொண்டு அந்த வேள்விச்சாலையை சுற்றி திருக்குடங்கள் ஞான உலா என்கிற அந்த நிலைப்பாட்டிலே இப்பொழுது அருளார்ந்த நிலையிலே ஆடியும் பாடியும் வருகின்ற அந்த அற்புத காட்சியை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பர் பெருமக்களே, ஆன்பொருணை நதிக்கரையில் கொங்கு பெருநாட்டில் பண்டைய காலம் தொட்டு காலகாலமாக வழி வழியாக இம்மரபை சார்ந்த வேளாளர்கள் வழிபட்டு வந்த அம்பிகையினுடைய திருக்கோயிலானது சிதிலமடைந்திருந்த நிலையிலே 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து
குலம் சேர்ந்தவர்கள், உற்றார் உறவினர், இப்பகுதி வாழ் மக்கள், இங்கே இருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் ஒருங்கிணைத்து காடாக இருந்த பகுதியை இன்றைக்கு அருள் நிலமாக மாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுடைய விழியிலே எப்பொழுது நாம் காண்போம் அம்மையினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை என்று ஏங்கி தவித்த நிலை இப்பொழுது ஈடேறிக் கொண்டிருக்கின்றது. அம்பிகையினுடைய அந்த அருளாற்றலானது திருக்குடங்களிலே வேள்விச்சாலையை சுற்றி ஞான உலா என்கிற நிலையிலே இப்பொழுது அம்பிகை திருக்கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாள். இதோ நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கற்கோயில் புல்லினால் வருடங்கோடி, புதுமண்ணால் 100 கோடி, துல்லிய செங்கல்லினாலே தூய 300 கோடி, அல்லியங் கோதைகளாய் அருள் தரும் சிவாலயங்கள், கல்லினால் செய்த பேர்கள் கையிலை விட்டு அகலார்தாமே என்று நம்முடைய அருளாளர்கள் மொழிந்ததற்கு ஒப்ப கல்லினால் அம்பிகையினுடைய திருக்கோயிலை புதுக்கி வர்ணம் வைத்து விமானம் அமைத்து திருமதில் சுவர் உள்ளிட்ட அத்தனை திருப்பணிகளையும் எழிலார்ந்த நிலையிலே நிறைவு செய்திருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய மூல நிகழ்வாக இருக்கின்ற, முதல் நிகழ்வாக இருக்கின்ற, முதன்மை நிகழ்வாக இருக்கின்ற அம்பிகை திருக்கோயிலை வலமாக வந்து விமானத்திலே அந்த அருளாற்றலானது உயரச் செல்லுகின்ற காட்சியினை இப்பொழுது நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கொங்கு நாடு மட்டுமின்றி, தமிழ் கூறு நல்லுலகம் மட்டுமின்றி உலகெங்கும் பறந்து விரிந்து வியாபித்திருக்கின்ற அத்தனை பெருமக்களும், வேளாளர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், இப்பகுதி வாழ் மக்கள் என எல்லோரும் அம்மையினுடைய அருளை எண்ணி எண்ணி விழிநீர் பிதுங்கி அழுது விம்மி காமுற்று நிற்கின்ற அந்த அற்புத காட்சியினை இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய சிரசிலே அம்பிகையினுடைய அருள் கலசத்தை சுமந்து வருகின்றார்கள். அதோ அம்பிகை குழந்தை வடிவத்திலே நம்மையெல்லாம் சிரிக்க வைக்கின்ற, சிந்திக்க வைக்கின்ற, அருளி செய்கின்ற அந்த ஞான குழந்தை வடிவத்திலே அந்த கலசங்களை மூல இடமாக கொண்டு எழுந்தருளுகின்ற காட்சி. எல்லோரும் நெற்பொறி தூவி, மலர் தூவி, மேள ஒலி தூவி, மந்திர ஒலி தூவி, திருமுறை ஒலி தூவி, தமிழால் அன்னையினுடைய அன்னை மொழியால் அர்ச்சித்து அவளை வணங்குகின்ற அந்த அற்புத காட்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவாச்சாரிய பெருமக்கள் முன்னே செல்ல, ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் பின்னே செல்ல, வந்திருக்கிற அத்தனை பெருமக்களும் தொடர்ந்து அம்பிகையினுடைய அருளாற்றலை எழுந்தருளச் செய்கின்ற அந்த நிகழ்வுக்கு இப்பொழுது பின்னே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வர்ணனையை ஐயா ஜோதி ராமகிருஷ்ணா அவர்கள் தொடர்கிறார்கள். சிந்தையின் உள்ளே திரியும் சிவசக்தி, விந்துவும் நாதமுமாய் விருந்தினள், சந்திரபூமி சடாதரி சாத்தவி அந்தமும் ஆதியுமாம் வண்ணத்தாளே, பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி, புராந்தகி திரையம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவசங்கரி, சகசிரதள பத்மமிசை வீற்றிருக்கும் ஆரணி சடை கடவுள் ஆரணி என புகழ் அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே, வாரணியும் இரு கொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் வளர் மருவு தேவை அரசே, வரை ராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் உமையே என்று தாயுமான சுவாமிகள் பாடுகிற அந்த திருப்பாடலில் தாய் தெய்வ வழிபாடு உலகின் தொன்மையான வழிபாடாக நம்மால் அறியப்படுவதை காணலாம். இப்பொழுது சிவாச்சாரியர்கள் அங்கே தங்களுடைய தலையின் மீது கும்ப நீரை எடுத்துக்கொண்டு வரிசையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே ஸ்ரீ கணபதிக்கு திருக்குட முழுக்கு நிகழ்த்துவதற்காக சென்று கொண்டிருக்கிற அந்த அருமையான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னவனே, யானை முகத்தவனே, முத்திநலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, ஐங்கரனே, செஞ்சடையம் சேகரனே, தற்பரனே, நின்றாள் சரண் என்று வள்ளற்பெருமான் கணபதியை வழிபடுவார். கணபதியை நோக்கி பாரதியும் வரங்களெல்லாம் கேட்பார். வேண்டும் வரம் தருகிறவன் தான் கணபதி, விக்னங்களை அகற்றுகிறவன் கணபதி. எந்த காரியத்தை தொடங்கினாலும் எந்த தடையும் வராமல் அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உலகத்திலே இருக்கிற அத்துணை பெருமக்களும் வணங்குகிற முதல் தெய்வமாக விளங்குகிறவன் கணபதி. யார் அந்த கணபதி என்றால் அன்னை உமாதேவியின் முதல் புதல்வன் அல்லவா? அன்னை தேவி அன்பே வடிவனளாக அருள் தருகிறவளாக தான் வழங்குகிற அருளை தன்னுடைய இரு புதல்வர்கள் கணபதி, முருகன் ஆகியோர் மூலமாகவே இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறாள். தாய் தெய்வ வழிபாடு உலகின் தொன்மையான வழிபாடாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் ஈன்ற பெரும் கன்னி என்று திருவாரூர் புராணம் சொல்லுகிறது. இங்கே அம்மனை குறித்த பதிகங்கள், வர்ணிப்புகள், வரலாறுகள், ஊஞ்சல்கள், பாட்டுகள், விருத்தங்கள் என்பன தமிழ் கூறு நல்லுலகில் எல்லா பெருமக்களும் தங்கள் இல்லங்களிலே
வழிபாட்டு முறைகளிலே ஏற்றுகிற அந்த அருமையான செய்யுட்பகுதிகளை எல்லாம் பார்க்கிற அந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிவாச்சாரிய பெருமக்கள் இப்பொழுது அங்கே வழிபாட்டிற்கு முன்னதாக, திருக்குட முழுக்குக்கு முன்னதாக நிகழ்த்த வேண்டிய அந்த இப்பொழுது அவர்கள் வரிசையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலே 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 ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய மனம் உயரே 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 செல்ல கீழே இருக்கிற வேறுபாடுகள் மறைந்து உலகம் முழுவதும் அவன் கண்களுக்கு ஒன்றாக தெரியும். இதைத்தான் கோபுரத்திலே இருக்கிற கலசங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கோபுர கலசத்தின் அருகிலே இருந்து மனதை வைத்து ஒருவன் பார்த்தால் இந்த உலகிலே இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் அகன்று உலகம் மொத்தமும் ஒன்றுதான், அதில் நாம் ஒரு சிறு துளி என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தும். கோவில் என்கிற அமைப்பே நம் உள்ளத்தை விரிவானதாக, உயர்வானதாக, உள்ளத்தால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை வந்தார்பின் நமக்கு எது வேண்டும் என்று பாரதி கேட்டானே, பூரண நல்ல ஞானம் என்பது அந்த ஒற்றுமை உணர்வு என்று அவன் சொல்லுவான். திருக்குட முழுக்கு விழா என்பதன் அடிப்படை பொருள் என்ன என்றால், அத்துணை மக்களையும் ஒன்றுபடுத்தி அவர்கள் மனதிலே இருக்கிற அந்த உணர்வை பக்தி உணர்வாக ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டான் இங்கே இல்லை, அடிமை இல்லை, வேண்டுவார் இல்லை, எல்லாம் இறைவன் தருவான் என்கிற நம்பிக்கையோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்திலே இருப்பது இறைவனை பற்றிய வேண்டுதல் தான். இப்பொழுது அந்த சடங்குகள் நிகழ்த்தப் பெறுகின்றன. மிக அருமையாக இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் திருக்குட முழுக்கு விழா, கும்பாபிஷேக பெருவிழா நிகழ இருக்கிறது. அதனுடைய அரிய காட்சியாக நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பர் பெருமக்களே, அவர்கள் உள்ளத்திலே இருக்கிற ஒன்றுபட்ட உணர்வுதான் தியானம் என்றும் பிரார்த்தனை என்றும் இறை வழிபாடும் என்றும் நாம் கூறுகிறோமே, அத்தனை மக்களையும் ஒன்றுபடுத்துகிற மன ஒருமைப்பாடு என்கிற எல்லா மனிதர்களையும் ஒன்றுபடுத்துகிற அந்த நிலைதான் இப்பொழுது நாம் காணுகிறோம். மேலே நிற்கிறார்கள் சிவாச்சாரியார்கள், இறைவனை நாளும் தொழுகிறவர்கள், இறைவனுக்கு பணி செய்கிறவர்கள், இறைவனுக்கு மிக அருகிலே இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அவர்கள் மக்கள், சராசரி மக்களுக்கு சற்று மேம்பட்டு அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனை அவர்கள் இறைவியை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய தாயாக, ஆனூர் அம்மனாக இங்கே எல்லோராலும் வழிபடப்படுகிற அந்த தெய்வத்தை அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனூர் அம்மனுக்கு இப்பொழுது நிகழ்த்தப்பட இருக்கிற அந்த அருமையான நிகழ்வாகிய திருக்குட முழுக்கு, அந்த நிகழ்வுக்காக எல்லோரும் காத்திருக்கிறார்கள். நம்முடைய நெஞ்சத்தில், நம்முடைய நினைவில், நம்முடைய உணர்வில் ஒன்றி கலந்திருக்கிற அந்த ஒரே ஒரு செய்தி எது என்றால், மக்கள் அனைவரும் ஒன்று. யாருக்காவது ஒருவருக்கு ஒரு சிறு துயரம் என்றால் நாம் அத்தனை பேரும் கண்ணீர் சிந்தி நம் கரங்களை இணைத்து அவர்கள் துன்பம் அகல்வதற்காக நாம் போராட வேண்டும். உலகத்திலே துன்பமே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். அன்னையினுடைய நிழலாக இல்லை, பிரதிபிம்பமாக நாம் அன்னையினுடைய வடிவமாக இருந்து உலக மக்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்கிற அந்த பிரதிஜையை, அந்த உறுதிமொழியை மக்கள் இன்றைக்கு மனதிலே ஏந்து நிற்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சிவாச்சாரியார்கள் வழிபாடு செய்கிறார்கள். அவர்கள் நிகழ்த்துகிற வழிபாடுகளின் மூலமாக தங்களுடைய நெஞ்சங்களையே அங்கே பூமாலைகளாக அவர்கள் பொழுது கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய திருமுன்னர் மலர்களாக, சூடமாக அங்கே தீப வழிபாடாக நிகழ்த்தப்படுவது எல்லாம் மனிதர்களுடைய மனங்கள் தான். அந்த மனங்களிலே இருக்கிற வேண்டாதவற்றை எல்லாம் விலக்கி உலக மக்கள் நன்மைக்காக, உலகத்தில் துன்பம் என்ற அந்த ஒரு சொல் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் மட்டுமல்ல, இந்த தெய்வம் இந்த பகுதியினுடைய தெய்வம், ஆனால் தெய்வம் என்பது உலகம் முழுவதற்கும் பொதுவானதல்லவா? இந்த பகுதி தொடங்கி உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களுடைய துன்பங்களையும் நீக்குவதற்காக, உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுடைய துன்பங்களை துடைக்கிற, அவர்களுடைய மனதிலே இருக்கிற சஞ்சலங்களை அகற்றுவதற்காக, அவர்கள் மனதிலே இருக்கிற அறியாமை என்கிற நோயை அகற்றுவதற்காக அம்மன் காட்சி தருகிறார். அந்த அழகு காட்சியை, அந்த அருமையான திருக்காட்சியை நாம் இப்பொழுது திரையிலே காணுகிறோம். ஆனூர் அம்மனை நாம் அனைவரும் தரிசிக்கிறோம். உலகத்தின் எந்த மூலையிலே இருந்தாலும் பக்தரோடி பரிமக்களே, இப்பொழுது நாம் கண்டு களிக்கிற காட்சி ஆனூர் அம்மனுடைய அந்த திருக்கோவில் சன்னிதானத்திலே இருந்து நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம்.
அங்கே வழிபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரிய பெருமக்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓதுகிற மந்திரங்களுடைய பொருள் இதுதான். மக்களாகிய நாங்கள் அறியாமையினுடைய சேற்றிலே விழுந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே ஒருவருக்கு ஒருவர் தீமை இழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தீமை மறைந்து ஒருவருக்கு நன்மையை மட்டுமே செய்கிற அந்த நல்ல குணத்தை நாங்கள் பெற வேண்டும் தாயே. எங்கள் மக்கள் இனத்தில் யாருக்காவது ஒரு துயரம் உலகின் ஒரு கோடியில் நடந்தாலும் நாங்கள் ஓடோடி சென்று அந்த துன்பத்தை துடைக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு ஆனூர் அம்மனுடைய திருமுன்னர் அத்தனை பேரும் தங்களுடைய வழிபாட்டின் மூலமாக மனதிலே ஒரு உறுதியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வர்ணனையை தொடர்ந்து அருமை சகோதரி மகேஸ்வரி சத்குரு அவர்கள் தொடர்கிறார்கள். இனியவர்களே, தன் மனத்தின்மையால் பரம்பொருளை தொடர்பு கொண்டு வான்வெளி இறைவனை சூரிய மண்டலத்து வரச் செய்து தன் இருதயம் எனும் கமலத்தில் சுமந்து காற்று வழியான மந்திரங்களால் அந்த தொடர்பு உறுதி செய்யப்படுகிறது. இங்கே நாம் காண்கின்ற காட்சியும் கூட அதுதான். கும்பம் என்பது மந்திரம், கிரியை, தியானம் என்று மூன்றும் சேர்ந்ததுதான் கும்பம். கிரியை என்பது 64 கிரியைகளாகவும் செய்யலாம், 55 கிரியைகளாகவும் செய்யலாம். காலத்திற்கு ஏற்ப 13 கிரியைகளிலும் முடித்துக் கொள்ளலாம். கிரியை என்பது கைகளால் காட்டும் குறியீடுகள். நீங்கள் இப்பொழுது அதைத்தான் பார்த்தீர்கள் சற்று முன்பு. சிவாச்சாரியார்கள் இறைவனை தாம் கும்பத்திலே வைத்திருக்கின்ற இறைவனை நீ இங்கே எழுந்தருள்வாயாக, இதோ இந்த கலசத்திற்கு வருவாயாக, பின் பிம்பத்திற்கு போவாயாக என்று சொல்வதற்கு ஒப்ப அங்கே கைகளால் குறியீடுகள் காட்டப்படுகின்றன. மந்திரம், யாகசாலையில் மந்திர முழக்கம் இயற்றப்பட்டது. பாவனையும் உண்டு. என்ன தெரியுமா? கும்பமே இறைவன் எனும் பாவனை. இங்கே கும்பமே இறைவன் எனும் பாவனையாக நடத்தப்பட்டது. கடஸ்தாபனம் கும்பாபிஷேகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இங்கே நாம் காண்பது அதுதான். ஏற்கனவே 3 கடங்களை, அதாவது கும்பத்தை, 3 கும்பத்தை மேலே வைத்துள்ளார்கள். அது தங்கம், வெள்ளி, தாமிரம், மண் என்று ஏதோ ஒரு உலோகத்தில் ஆகலாம், மண்ணாலும் கூட செய்யப்படலாம். இங்கே நாம் பார்க்கின்ற கும்பம் 3மே செம்பால் ஆனது, தாமிரத்தால் ஆனது. இது இப்படித்தான். அதாவது இந்த கும்பத்தை, இந்த கடத்தை அக்னியில் காட்டி மெருகேற்றி அதை மெருகரச் செய்து இறைவன் அங்கே உள்ளே வரலாம் என்று பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு நூல் சுற்றப்பட்டு பின்பு அது கலசமாக மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலசத்திலே ஆற்று நீர் அல்லது ஊற்று நீர் ஏதோ ஒன்றை ஊற்றி வைத்திருப்பார்கள். உள்ளே நவதானியங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 3 கலசங்களும் தான் இறைவனின், இறைவியின் உடலாக கருதப்படுகிறது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். சிவாச்சாரியார்கள் அந்த இறைவியின் உடலுக்கு இதோ இப்பொழுது பூஜை செய்து நீ இங்கே எழுந்தருள்வாயாக, இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு உயிரூட்டப் போகின்றோம், கும்பத்திலே இருக்கின்ற புனித நீரை உமக்கு இடப்போகின்றோம் என்று சொல்லாமல் சொல்கின்றனர். அகத்தகத்தினிலே உள்ளின்றால் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு பொய்வென்றால் தகத்தக நமக்கு அருள் புரிவாள் தாளொன்றே சரணம் என்று பாரதி பாடியதற்கு ஒப்ப இங்கே பெருமக்கள் அங்கே காத்து நிற்கின்றதை நாம் அருமையாக பார்க்கின்றோம். நரை பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகும் நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே என்று குமரகுருபரர் பெருமான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழிலே அம்மையை பாடியிருப்பார். இங்கே நாம் பார்க்கின்றதும் கூட அப்படித்தான். சிவாச்சாரியார்கள் நாம் இப்பொழுது இறைவியை வரச் செய்கின்றோம் என்கின்ற அந்த அற்புத உணர்வுடன் இருகரம் கூப்பி தாங்கள் வைத்திருக்கின்ற மாவிளைகளால் அர்ச்சிக்கின்ற காட்சியை இனிதே பார்க்கின்றோம். இப்பொழுது வர்ணனையை திரு கிருஷ்ணன் அவர்கள் துவக்குகிறார். நன்றி அம்மா. தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடியதன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்தபரவனார் இடம் கொண்டிருந்தான் கைமருதீதோ என்று அருளாளர்கள் முடிந்ததற்கு ஒப்ப கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்ட ஆறுதல் என்கின்ற அந்த நிலையிலே இதோ இத்தனை காலம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த அம்மையினுடைய திருக்கோயில் விமானத்தின் மேலே இருக்கின்ற அந்த கலசங்களுக்கு புனித நீரானது இப்பொழுது அபிடேகிக்கப்படுகின்றது. விண்ணிலே இருக்கின்ற கதிரவன்
முக்கோடி தேவர்கள், விண்ணிலே இருக்கின்ற மற்றைய அனைத்து தெய்வங்களும் இதோ இந்த மண்ணுலகத்திற்கு கருவூருக்கு வந்து ஆனூரம்மனை தரிசிக்கின்ற அந்த அற்புத காட்சியை பார்க்கின்றீர்கள். ஒரு அறிவு முதலான உயிரினங்கள் அத்தனையும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் என்று சொல்லக்கூடிய படிநிலையில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் இந்த மண்ணுலகத்தில் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவை அறுத்தேற வாங்கி ஆங்கே தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை பொற்கருணி தென்னீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தஞ்சூழ்ந்த அத்தனை புனித தீர்த்தங்களாலும் இங்கே நம்முடைய ஆனூரம்மனுடைய திருக்கோயில் விமான கலசங்கள் அபிடேகிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கும்பாபிஷேக நிகழ்வினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக குடநீராட்டு நிகழ்வினுடைய தலை நிகழ்வாக இருக்கின்ற விமானங்கள் இப்பொழுது குடநீராட்டு கண்டிருக்கின்றன. இத்தனை காலமாக இதை காண்பதற்காக இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறந்திருக்கின்ற இந்த பகுதிவாழ் மக்கள், இந்த வழிவெளியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஏங்கி நிற்கின்ற நிலையிலே அவர்களுடைய எண்ணத்தை ஈடேற்றம் செய்கிற வகையிலே அங்கே விமான கலசங்களுக்கு புனித நீர் ஆட்டப்பட்ட காட்சியினை நீங்கள் இப்பொழுது கண்டுகளித்தீர்கள். இறைவனுடைய திருவருளாக இருக்கின்ற எழுந்தருளும் பெருமாட்டி இருந்தருளும் பெருமாட்டி என்று சொல்லக்கூடிய தடத்த நிலை ஸ்வரூப நிலையாகிய இருநிலைகளில் இருக்கின்ற இறைவி இங்கே மூல திருக்கோயிலாக விளங்குகின்ற இந்த ஆனூரம்மனுடைய திருக்கோயிலிலே மூலாலயமாக கொண்டிருக்கின்றாள். தீரன் சின்னமலை உள்ளிட்ட அருளாளர்கள் ஆங்காங்கே இந்த திருக்கோயிலில் இருந்து மண்ணை எடுத்து போய் பிடிமண் எடுத்து போய் ஆங்காங்கே ஆலயம் அமைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய மூல கோயிலாக கருதப்படுகின்ற ஆனூரம்மனுடைய திருக்கோயில் இங்கே அற்புதமான முறையிலே இங்கே இருக்கின்ற அன்பர்களால், இந்த மரபை சார்ந்த பெருமக்களால், இப்பகுதி வாழ் மக்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிதாக எழுந்தருளி அங்கே நிமிர்ந்து நிற்கிற 3 நிலை விமானம் இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கண்டிருக்கின்ற காட்சியினை பார்க்கிறீர்கள். மேலே இருந்து கதிரவனும் சுற்றி இருக்கிற தேவர்களும் மண்ணுலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் பெருமாட்டியினுடைய இந்த குடநீராட்டு பெருவிழாவினை கண்டு மகிழ்ந்து ஆர்த்த பிறவியில் துயர்கட ஆர்த்தாடுகின்ற அந்த இறைவனுடைய தீர்த்தத்தை தங்களுடைய திருமேனியிலே, அம்பிகையினுடைய தீர்த்தத்தை தங்கள் திருமேனியிலே வாங்குவதற்கு ஏங்குகிற அந்த காட்சியை பார்க்கின்றீர்கள். கற்பூரம் இங்கே சோதியாக காட்டப்படுகிற நிகழ்வு. இங்கே இருக்கின்ற அந்த கலசங்களில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமாட்டி அந்த ஒளியின் மூலமாக உலகத்திற்கு அருளை செய்கின்ற அந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். மேலே இருக்கின்ற ஆச்சாரிய பெருமக்கள், சுற்றி இருக்கிற ஆலயத்தை சார்ந்த நிர்வாகிகள், கீழே இருக்கிற தொண்டர் கூட்டம் என இந்த இடமே இப்பொழுது தேவலோகமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த அற்புத காட்சியை பார்க்கிறீர்கள். மேலே இருக்கிற தேவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பொழுது தீப ஒளி அங்கே கற்பூரம் காட்டப்படுகிறது. கற்பனை கடந்த சோதியாக இருக்கின்ற இறைவனுடைய அந்த காட்சி, அந்த அம்பிகையினுடைய காட்சி காட்டப்பட்டு அந்த அருளை வெளிப்படுத்துகின்ற அந்த நெற்பொறிகளால், அங்கே அர்ச்சிக்கப்பட்டிருக்கிற நெற்பொறிகளால் அனைவருக்கும் அந்த நெற்பொறி தூவப்பட்டு அவர்களுடைய திருமேனி அம்பிகையினுடைய அருளை தாங்கி இன்று முதலாக நாம் புதியவர்களாக, புத்துணர்வு பெற்றவர்களாக, புதிய மனிதர்களாக உருவாகின்ற அந்த காட்சியினை, அந்த அவதாரத்தினை, அந்த வாய்ப்பினை பெறுகிற அந்த பெருமக்களாக இதோ எல்லோருடைய விழிகளும் கரங்களும் விண்ணை நோக்கி நீண்டு கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறீர்கள். மேலே அபிடேகிக்கப்பட்ட நீரானது அனைவருடைய திருமேனியிலும் பட்டு எல்லோரும் அம்பிகையினுடைய திருவருளுக்கு உரியவர்களாகின்ற அந்த அற்புத காட்சியினை இங்கே இருந்து எல்லோரும் கண்ணுற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த வர்ணனையை நம்முடைய ஜோதி ராமகிருஷ்ணா ஐயா அவர்கள் தொடர்கிறார்கள். முக்கட்பரமன் பரமசிவனின் இடபாகத்தில் எழுந்தருளி திருவருள் சக்தியால் உமாதேவி என்னும் திருநாமத்தோடு விளங்குபவள் காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதரின் இடபாகத்தில் காமாட்சி என்னும் திருநாமத்தை பெறுகிறாள். காசியில் விசாலாட்சி, மதுரையில் மீனாட்சி, சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரி எனவும் இன்னும் இலட்சுமி, சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி, துர்கை, காளி, புவனேஸ்வரி, வாலாம்பிகை, பெரியநாயகி, மனோன்மணி, பர்வதவர்த்தினி, தையல் நாயகி, ராஜராஜேஸ்வரி முதலான அனந்த திருநாமங்களை பெற்று ஆன்ம கோடிகளுக்கு அருள் புரிகிறாள். மனிதன் பெருமை பெற தேவையான 3 ஆற்றல், அது செல்வம், அறிவு, வீரம் என்ற 3 ஆற்றல். ஒருவர் பராசக்தியின் அருளால் 3ஐயும் பெற்று இப்பொழுது மிக அருமையாக திரையிலே நாம் காணுகிற அந்த காட்சி திருக்குட முழுக்கு விழாவிலே அங்கே அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய பெற்ற நீர் எல்லோர் மீதும் தெளிக்கப்பெற்ற அனைவரையும் அருளுக்கு பாத்திரர்களாக்கிறார். அங்கே அன்னையர்கள் அதனை பெற்று தங்கள் தலையிலே தடவிக்கொண்டு
இறைவனுடைய திருவருளை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற அகமகிழ்ச்சியோடு அவர்கள் எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் பராசக்தியின் அருளால் ஆற்றலை, வீரத்தை, செல்வத்தை, அறிவை பெற்று தாயின் பாதத்திலே அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். தாய் உள்ளத்தோடுதான் இந்த வீரம், கல்வி, செல்வம் ஆகியவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். தாய்மை உணர்வு இல்லாவிட்டால் ஆற்றல் முரட்டுத்தனமாகிவிடும். அறிவு தாய்மை உள்ளம் இல்லாதவர்களிடத்திலே அடுத்தவருக்கு தீமை செய்யும் ஒரு கருவியாக மாறிவிடும். தாய்மை உள்ளம் இல்லாதவர்களிடத்திலே சேர்கிற செல்வம் ஆணவத்தை தந்து அவர்களுடைய அழிவுக்கு வழிவகுக்கும். அதனால்தான் அருளாளர்கள் பாடினார்கள், பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேன் நான் குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்று. தாய்மை உணர்வோடு தாயை வழிபடுகிறவர்கள் யாரும் அந்த நிலையை அடைய மாட்டார்கள். அவர்கள் தாய்மை உணர்வோடு உலகையே ஒன்றாக பார்க்கிற அந்த நிலையை பெறுவார்கள். இப்பொழுது நாம் திரையிலே பார்க்கிற அந்த வழிபாட்டு அந்த காட்சிகள் நம்முடைய ஆனூர் அம்மன் கோவிலிலே நிகழ்பெறுகிற இந்த நிகழ்வுகளில் நாம் மனம் ஒன்றி அங்கே பெரியவர் வழிபட்டு அனைவருக்கும் வழிகாட்டி அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை அவர் சொல்லி சென்று கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் அனைவரும் சொல்லுகிற செய்தி இது ஒன்றுதான். நம் தமிழ்நாடு, சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடுகளைப் போல கொங்கு நாடு, தொண்டை நாடு என்ற இரு நாடுகளையும் தன்னகத்திலே கொண்டிருந்த ஒன்றுதான். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களும், கரூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியும் கொங்கு நாடு ஆகும். வடக்கு பெரும்பாலை, வைகாவூர், தெற்கு குடக்கு, பொறுப்பு வெள்ளி குன்று கிடக்கும் களித்தண்டலை மேவும் காவிரி சூழ் நாடு, குளித்தண்டலை அளவு கொங்கு என்று பழம்பாடல் இதன் பெருமையை பேசுகிறது. இந்த கொங்கு நாட்டிலே ஆனூரில் எழுந்தருளி இருக்கிற அம்மன் உலகம் முழுவதிலும் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவாக அருள் பாலிக்கிறவர்கள். இந்த மண்டலத்தை சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய அருள், அவர்களுடைய திறம் உலகம் அறிந்ததுதான். அவர்கள் உலகம் முழுவதும் சென்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சேர்த்த செல்வம், அவர்கள் பெற்றிருக்கிற வீடு, செல்வம், அவர்களுடைய வீரம், கல்வி எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் உரியது என்பதை ஆனூர் அம்மன் அவர்கள் உள்ளத்திலே எழுந்தருளி சொல்லுகிறாள். ஆனூர் அம்மன் இந்த மண்ணின் மைந்தர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்கள் உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களுடைய நன்மைக்காக பாடுபட வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப அவர்கள் உள்ளத்திலே எழுந்தருளி சொல்லுகிறாள். அந்த உலகெங்கும் இருக்கிற அந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே குடுமி இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை பார்த்து, இறைவியை பார்த்து தாயுள்ளத்தோடு இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிற ஒரு உறுதிமொழி எது என்றால், நாங்கள் உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும், உலகில் எந்த பணியை நாங்கள் செய்தாலும் எங்களுடைய மனம் உலக மக்களின் நன்மைக்காகவே இருக்கும். இன வேறுபாடு, சாதி வேறுபாடு பார்க்காமல் எல்லோரையும் ஒன்றாக கருதுவோம். யார் துன்பமுற்றாலும் உலகில் துன்பமே இல்லாமல் ஒரு இன்பமே நிறைந்த உலகிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று அந்த உலகளாவிய உயரிய கொள்கைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே ஆனூர் அம்மனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பூரிக்கிறோம். வர்ணனையை தொடர்ந்து அருமை சகோதரி மகேஸ்வரி சத்குரு அவர்கள் நிகழ்த்துவார்கள். நன்றி திரு ராமகிருஷ்ணன் அவர்களே. அன்பர்களே, இப்பொழுது நாம் வெகு அழகாக பார்த்து கொண்டிருப்பது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் தும்பிவாடி கிராமம் ஆனூரிலே எழுந்தருளி இருக்கின்ற ஆனூர் அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை. உள்ளபடியே பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே ஆனூர் அம்மனை எழுவிப்பதற்கு முன்னதாக கணபதியை கும்பாபிஷேகம் செய்ததை அனைவரும் பார்த்தோம். புழுகாலே தரைமெழுகு, பிள்ளையார்வை பொற்கோளமிட்டு நிறைநாளி வெய்யாய் என்பார் குமரகுருபரர். அதாவது எந்த காரியம் செய்தாலும் முதலில் விநாயகனை வழிபட்ட பின்பே மற்ற காரியங்களை செய்தால் அனைத்தும் சுபிட்சமாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இப்பொழுது அதை போன்றே விநாயகனுக்கு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது. கீழே பார்த்தோம் என்று சொன்னால் பக்தர்கள் அனைவரும் விநாயக பெருமானை பார்த்த பரவசத்திலே நின்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடமலை, வெம்மலை, கைமலை, படமலை, குடமலை, வடமலை, தென்பொதியை மலை, கொல்லிமலை எனப்பளவும் உண்டு. ஆயினும் வீரமும் தீரமும் சொல்ல வாய் திறப்பின் தீரன் சின்னமலை என்றே நாச்சொல்லும் என்பார்கள். அதற்கு இணங்க தீரன் சின்னமலை வந்து வழிபட்ட ஸ்தலம் என்றும் கூட இதை சொல்வது உண்டு. பொன்னும் மணியும் புவியால் செங்கோலும்
மென்பூன் தொகிலும் மின்னும் மகுடம் முதலாய பூணும் வியனழகும் மண்ணும் வீரமும் வாகையும் ஆகிய வாழ்வனைத்தும் நன்னுதற் செந்திரு மங்கை தன் நாட்டங்கள் நல்குபவே என்று இறைவியை வழிபடுவது உண்டு. பயனெண்ணாமல் உழைக்கச் சொல்வாள் அவள், பக்தி மிக செய்திரு என்பாள். துயர்தனை அகற்றிடுவாள், துன்பத்தை சண்டமாரகம் என நின்று தடுத்திடுவார். இங்கே நாம் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், சுட்டெரிக்கின்ற வெயிலையும் கூட பொருட்படுத்தாது நிலா காலத்திலே காய்வது போன்று மக்கள் அனைவரும் அன்னையின் அருணை நில ஒளியாக பெற்று செல்வதை பார்க்கின்றோம். வானத்திலே பறக்கின்ற சாதக நீர், சாதகப் பறவை வானத்து மழை நீரை உண்டு வாழுமாம். அதற்கு ஒப்ப கும்பத்து நீரிலிருந்து தெளிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை இவர்கள் தங்கள் கையிலே வாங்கிக் கொண்டும் சிறு சிறு பாத்திரங்களிலே பிடித்துக் கொண்டும் சாதகப் பறவையாக வாழ்கின்ற காட்சியை இப்பொழுது கண்டோம். உள்ளபடியே சக்தி சொரூபமாக எழுந்திருக்கின்றவள் அன்னை. துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லாத கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்தில் இருக்கும் எரியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி, சோம்பற்கெடுக்கும் நினைவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, தீம்பளந்தண்ணில் சுவையே சக்தி, தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி, பாம்பை அடிக்கும் படையே சக்தி, பாட்டினில் வந்த களியே சக்தி, சாம்பரை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தளலே சக்தி என்பதற்கு ஒப்ப சிம்ம வாகனத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றதை பார்க்கிறோம். இதோ வாழ்வு வெறுக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் சதியே சக்தி, தவமே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, உள்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளத்து ஒளிரும் விளக்கே சக்தி என்பதற்கு ஒப்ப சிவாச்சாரியார்கள் தாங்கள் செய்த பூஜையினை இங்கே காட்டுகின்ற பொழுது, தீபாதரணையாக காட்டுகின்ற பொழுது மக்கள் அனைவருமே தாங்கள் பெற்றது தாங்கள் செய்புண்ணியம் செய்தோம் என்று மகிழ்கின்ற காட்சியைத்தான் நாம் இங்கே கண்டோம். பொன்னும் புவியும் புவியால் செங்கோலும் கொண்டவள் அவள். உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதிப் பார்த்திருக்கும் உயர் ஓவியமே, உயிர் ஓவியமே, மதுகரம் வாய்மடுக்கும் குளர்காடு ஏந்தும் இளம் வஞ்சிக் கொடியே என்பார்கள் பெரியவர்கள். அதற்கு ஒப்ப அன்னை எழுந்தருளி இருக்கின்ற அமோகமாக காட்சி இன்னும் சற்று நேரத்திலே மகா தீபாதரணை நடைபெற இருக்கின்றது. அதற்காக மக்கள் காத்து நிற்கின்ற காட்சியையும் காண்கின்றோம். இப்பொழுது வர்ணனையை திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தொடர்கிறார். நன்றி அம்மா. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டாறுதல் உண்மையாம் என உலகவர் முன் வருகென உரைப்பார் என்று சேக்கிழார் பெருமான் மயிலாப்பூரில் ஞானசம்பந்த பிள்ளை எழுந்தருளி இருந்த போது அங்கே குடத்தில் அடைக்கப்பட்ட பூம்பாவையை எழுந்தருள வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்ததை சொல்வார். அங்கே மட்டிட்ட புண்ணையும் என்று சொல்லக்கூடிய அந்த தேவார திருப்பதிகத்தை துவங்கி ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற போது அங்கே பூம்பாவை வந்தாள் என்கிற செய்தியை நாம் பெரிய புராணத்தில் பார்க்கிறோம். அப்படி எண்ணற்ற நாட்களாக இந்த மண்ணுலகத்தில் பிறந்த பிறவியினுடைய பெரும் பயன் மதிசூடும் அண்ணனாருடைய இடப்பாகத்தில் இருக்கின்ற அம்பிகையாகிய நம்முடைய ஆனூர் அம்மனுடைய திருக்கோயில் குடநீராட்டு விழாவை காண வேண்டும் என்பதுதான். காடு திருத்தி களனியில் உழைத்து உழன்று கொண்டிருக்கின்ற உழவர் பெருமக்களை காக்கும் தெய்வமாக, வழிகாட்டும் தெய்வமாக, நெறிப்படுத்தும் தெய்வமாக விளங்கி வருகின்ற ஆனூர் அம்மன் இந்த பகுதியிலே ஆன்பொருணை ஆற்றங்கரையில் தும்பிவாடி கிராமத்தில் கருவூர் பெருநாட்டில் பொங்கு 7 சிவாலயங்கள் என்று போற்றப் பெறுகின்ற கருவூர் ஆநிலை வெஞ்சமாங்கூடல் ஆகிய 2 திருத்தலங்களுக்கு இடையே இருந்து அருள்பாலித்து பயிர்களையும் உயிர்களையும் காக்கும் பெரும் சக்தியாக, பெருந்தே நிறைக்கும் நறுங்கூந்தல் பிடியாக இருக்கின்ற நம்முடைய பெருமாட்டி இங்கே எழிலார்ந்த கோலத்திலே இத்தனை காலமாக இந்த மக்கள் காண வேண்டும் என்று எண்ணி தவமிருந்த காட்சியினை இப்பொழுது ஈடேற்றம் செய்து கொண்டிருக்கின்றாள். விமானத்திலே உடனீராட்டு பெருவிழாவினை உற்றார் உறவினர்கள், இப்பகுதி வாழ் மக்கள், வழிவழி சார்ந்த பெருமக்கள் என அனைவரும் நின்று வணங்கி தரிசித்த காட்சியை தொடர்ந்து இப்பொழுது அம்பிகையினுடைய மூலாலயம் என்று சொல்லக்கூடிய திருக்கருவறையிலே அம்பிகையினுடைய திருமேனிக்கு உடனீராட்டுகின்ற நிகழ்வுகள் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிவாச்சாரிய பெருமக்கள் 3 நாட்களாக அர்ச்சிக்கப்பட்ட அந்த ஞான புனித நீரை
இப்பொழுது தீர்த்தம் என்கிற நிலையிலே கொண்டு வந்து அம்பிகையினுடைய திருமுன்பிலே, அந்த பிம்பத்தின் திருமுன்பிலே வைத்து ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய எழுந்தருளல் நிகழ்ச்சியை அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியை சார்ந்தவர்கள், இந்த வழிவழியை சார்ந்தவர்கள் என அனைவரும் கூடி குழுமி இருக்கின்ற அந்த அற்புத காட்சியினை சென்னை தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களுக்கு நேரலையாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றது. கொங்கு நாட்டிலே ஒரு அற்புத திருவிழா, பயிர் தொழிலை காக்கின்ற ஆனூர் அம்மனுக்கு இன்றைக்கு குடநீராட்டு விழா என்று சொல்லத்தக்க வகையிலே மக்கள் அனைவரும் ஒன்று கூடி, யானை முன்னே செல்ல, குதிரை பின்னே செல்ல, மேள ஒலி, முழவொலி, யாழொலி, கூத்தொலி என்று சொல்லக்கூடிய மங்கள இசைகள் முழங்கிட, வேதபாராயணங்கள் பின் செல்ல, திருமுறைகளால் அம்பிகை அர்ச்சிக்கப்பட, குடங்கள் ஞான உலா சென்று இப்பொழுது விமானத்திலே குடநீராட்டு கண்டு ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே இப்பொழுது மூல கருவறைக்கு குடநீராட்டு விழா நடைபெறக்கூடிய தருணம் இதோ. இந்த கோயிலை வழிபட்ட தீரன் சின்னமலையை பற்றி விரிவாக பார்த்தோம். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவிலே ஒரு சின்னமலை என கொங்கு மண்டலத்திலே ஆட்சி செய்த வீர தளபதிகளில் ஒருவராய், வெள்ளையனுடைய கண்களில் விரல் விட்டவராய், இந்த மண்ணின் விடுதலைக்கு வித்திட்ட மகானாக, இந்த மண்ணுலகத்தில் வீரம் எங்கள் சொத்தென்று முழங்கிய அந்த வீர தமிழ் பரம்பரையில் வந்துதித்த மாவீரன் தீரன் சின்னமலை வந்து வணங்கிய அம்பிகையினுடைய கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பக்தராக இருந்து சைவத்தை பறைசாற்றிய காளியண்ணன் வழிபட்ட ஆனூர் அம்மன் ஆலயத்தினுடைய குடநீராட்டு விழா. இந்த பகுதியை சார்ந்த பெருமக்கள், உழவர் பெருமக்கள் என பண்டை நிலையிலே இருந்த இம்மக்கள் அனைவரும் கீழ்நிலையில் இருந்த அம்பிகையினுடைய ஆலயத்தை நெஞ்சத்திலே எழுந்த அந்த உவகையின் விளைவாக, அந்த ஆர்வத்தின் விளைவாக, அந்த ஏக்கத்தின் விளைவாக இன்றைக்கு 8 திசைகளும் ஓடிச் சென்று தேனீக்களாய் பொருளீட்டி வந்து உற்றுளி கொடுத்தும் உருபொருள் உதவியும் மற்றைய நிலையிலே அனைத்திற்கும் இந்த திருப்பணிக்கு துணை நின்ற அத்தனை பெருமக்களுடைய தளராத சீரிய முயற்சியின் விளைவாக விண்ணுயர நிற்கின்ற இந்த கோபுரத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை தொடர்ந்து மூலாலயத்தில் இருக்கிற அம்பிகையினுடைய ஆலயத்திலே அவளுக்கு இன்றைக்கு திருக்குட நன்னீராட்டு காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இதனை பொதிகை தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களுக்கு நேரலையாக கொண்டு சேர்க்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. கொங்கு 7 சிவாலயங்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற கருவுற்பத்தி செய்த கருவூர் பிரம்மன் தன்னுடைய நிலையிலே கருவை உற்பத்தி செய்வதற்கு உலகின் மையப்பகுதி என்று தேடிக்கொண்ட கருவூர் பேரூர் மேலை சிதம்பரம் கொங்கு நாட்டினுடைய மேற்கு பகுதி. அங்கே புறப்பட்ட பசு ஒன்று கிழக்கு கருவூர் நோக்கி வந்தது. வந்த பசு பல திருத்தலங்களில் இருக்கின்ற இறைவன் திருமேனிக்கு முன்பு தானே நின்று பால் சொரிந்து அருளாற்றலை வெளிப்படுத்த இந்த இடத்திற்கு வந்து அம்பிகை இருந்த ஆலயத்தில் சுற்றி சுற்றி வந்து வணங்கியதை பார்த்தவர்கள் இது பசு வந்த ஊர் என்கிற நிலையிலே கரூர் பசுபதீஸ்வரரை தொடர்ந்து இங்கே இருக்கின்ற இந்த நிலையிலே இந்த ஊருக்கு அந்த பசுவின் பெயரால் ஆவூர் என்கிற பெயர் தெரிந்து ஆனூரான செய்தியை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே இங்கு எழுந்தருளி இருக்கின்ற அந்த காளி வடிவாக இருக்கின்ற காப்பாற்றும் தெய்வமாக இருக்கின்ற அம்பிகை ஆனூர் அம்மனுடைய கோயில் குடநீராட்டு விழாவினுடைய காட்சியை இப்பொழுது கண்டிருக்கின்றீர்கள். மேலே விமானங்கள் குடநீராட்டு செய்யப்பெற்று உள்ளே மூலாலயத்தில் கருவறையில் இருக்கின்ற அம்பிகையினுடைய திருமேனிக்கு குடநீராட்டு புனித நீராட்டுகின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. வர்ணனையை தொடர்ந்து ஐயா ஜோதி ராமகிருஷ்ணா அவர்கள் வழங்குகிறார்கள். ஆனூர் அம்மன் ஏனைய அம்மன் திருவுரு போலவே பார்வதியின் அம்சமாகவே கருதப்படுகிறார். இதனை பழம்பாடல் கூறும் தாருகர் கயமுகர் சூரபத்மாவையும் தண்டாயுதத்தினாலே சங்கரி திட்ட வடிவேல் கொண்ட ஆறுமுகன் தனை என்ற செல்வி நீயே தரணியில் பெயர் பெற்ற தாய் ஆனூர் சக்தியே என்று பாடுகிறது அந்த பாடல். வீரசாமுண்டி திரிசூலி சாம்பவி கௌரி விமலி உன் பாதம் பணிவோம், தூய நற்புத்தியும் வித்தையும் செல்வமும் துலங்க வைத்து அருளும் அம்மா, ஒரு கெடுதி செய்யாமல் எதிராளி பகையாளி ஓமமோடு செய்வினைகளில் செட்டுக்கு இடம் கொடாது அட்டக்கரங்களால் செய்து நீ காத்தருளுவாய், சேனாடர் அடிபரவு ஆனூறு அம்மையே என்று பாடல்கள் சங்ககாலம் தொடங்கி இந்நாள் வரையில் பரவுகின்றன. ஆனூர் அம்மனை சீரும் சிறப்பு அருளும் ஆற்றலும் எழிலும் ஏற்றமும் பெற்ற தும்பிவாடி கிராம ஆனூர் அம்மனை கொங்கு மண்டல பயிரகுல மக்கள் பெருமக்கள் அனைவரும் வணங்கி வந்திருக்கிறார்கள். அதில் காலம் செல்ல செல்ல ஒரு சிலர் உலகின் பல பகுதிகளுக்கு சென்ற போது இந்த ஊரில் வந்து மண்ணெடுத்து சென்று தங்கள் பகுதியில் ஆனூர் அம்மன் திருக்கோவிலை நிறுவி அங்கே வழிபட்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்று செய்தி. அன்புடைய பெருமக்களே, கவியரசு கண்ணதாசனும் மகாகவி பாரதியும் நம் கண்களிலே வந்து செல்கிறார்கள்.
அவர்கள் சொன்னவை நம்முடைய ஆனூர் அம்மனையும் வழிபட்ட அந்த வரிகளிலே அடங்கும் என்பதனால் நான் நினைவு கூறுகிறேன். பாரதி பாடுவான், ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தையிலே கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை, இன்றைய வாழ்வியல் செய்தியை பாரதி சொல்லுகிறார். நீ சிவன், உன் மனைவி சக்தி. நீ பெருமாள் என்றால் உன்னுடைய மனைவி லட்சுமி தேவி. நீ பிரம்மா, உன்னுடைய மனைவி சரஸ்வதி. நீ வீட்டிலே இருக்கிற பெண்ணை தெய்வமாக போற்ற வேண்டும் என்று அவன் பாரதி நமக்கு தருகிற அந்த செய்தி முக்கியமானது. அதைத்தான் கவியரசு கண்ணதாசனும் சொல்லுகிறார். எத்தனை தெய்வங்கள் மண்ணில் இருந்தன, சத்தியம் சம்சாரம், அவள் சாமி அவதாரம் என்று பேசுவான். திருக்கோவிலுக்கே வந்து அம்மனை வழிபடுவதோடு நில்லாமல் கொங்கு மண்டலம் படியளந்து உண்ணும் வைரன்குளம் ஸ்ரீ ஆனூர் அம்மன் வைரகுல அறக்கட்டளை ஆனூர் கரூர் வழங்கிய அருள்மிகு ஸ்ரீ கணபதி ஸ்ரீ ஆனூர் அம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேரடி ஒளிபரப்பு. இந்நேரடி ஒளிபரப்பை வழங்கியோர் கொங்கு மண்டலம் படியளந்து உண்ணும் வைரன்குளம் ஸ்ரீ ஆனூர் அம்மன் வைரகுல அறக்கட்டளை ஆனூர் கரூர்